இல்லை, நான் தான் முதலில் உன்னை சித்திரத்தில் கண்டேன். இல்லவே இல்லை, நான் தான் முதலில் உங்களை கனவில் கண்டேன். அப்படியே இருக்கட்டுமே. ஆனால் என் பிரேமதானே குணசீலனை அனுப்பி உன்னை என்னிடம். அவனெங்கே? நமது சந்தோஷத்தில் அவனை மறந்து விட்டோமே. குணசீலா, நாங்கள் இருவரும் உனக்கு பட்டுள்ள கடனை எப்படி தீர்க்கப் போகிறோமோ தெரியவில்லை. வா. ஜாக்கிரதை இளவரசி, தேவியார் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இனிமேல் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. ஆமா, கோவிலில் வைத்து பூஜிக்க வேண்டிய தெய்வத்தை நீங்கள் கையால் தொடலாமா? தெய்வமே, நாம் புறப்படுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டாமா? நகரை விட்டு வந்து வெகு நாளாகிவிட்டதே. நாம் அங்கிருந்து எப்படி புறப்பட்டோம் என்பதை மறந்து விட்டீர்களா? மறக்கவில்லை, அதனால் தான் புறப்பட வேண்டும் என்கிறேன். யோசித்து தீர்மானிப்பது நல்லது. யோசிக்க வேண்டிய காலம் தாண்டிவிட்டது. உங்கள் மகாராணி தேவியை அவளுக்குரிய சிம்மாசனத்தில் அமர்த்த வேண்டும். எதற்கும் தீர யோசித்து. நீயா இப்படி பேசுகிறாய்? புறப்படு. அந்த புறத்திற்கு போகலாம், வாருங்கள் தேவி. அங்க என்ன இருக்கிறது? எனக்கு நேரம் ஆகிறதே. நான் எங்க இருந்தால் என்ன? கண்டோரை மயங்க விட்டு கட்டழகனை பதியாக அடைந்தேன். இருந்தும் இப்படி ஏங்கி வாடிக்கொண்டிருக்கிறேன். விதி யாரை விட்டது தேவி? விதியா? இப்படியும் ஒரு விதியா? யார் அது? இது அந்தப்புறத்து பூங்கா என்பது உங்களுக்கு தெரியாதா? இருந்துதான் வந்திருக்கிறேன். உங்களிடம் தனியாக ஒரு வார்த்தை பேச வேண்டும். மதனகாமன் என்ற துரோகியை மணந்த காமவல்லி நீதானே? ஜாக்கிரதை, அவரை பற்றி இன்னொரு வார்த்தை அப்படி சொன்னா அந்த நாக்கை அறுக்க உத்தரவிடுவேன். கோபித்துக் கொள்ளாதே. உன் கணவன் வேறொருத்தியை மணந்து கோலாகலமாக வருவதை கண்டேன். எனக்கே பொறுக்கவில்லை. அவர் இன்னொருத்தியை மணந்திருக்கிறாரா? நிஜமாகவா? கண்ணால் கண்டதைத்தான் சொல்லுகிறேன். அதையெல்லாம் உனக்கு விவரமாக சொல்ல வேண்டும். ஆனால் யாரும் இல்லை, சொல்லுங்கள். இங்கே வேண்டாம், ஊருக்கு வடக்கே உள்ள சாவடியில் தங்கி இருக்கிறேன். அங்கே வந்தால் எல்லாம் சொல்லுகிறேன். நான் ஒரு புதிர் போடுகிறேன். எங்கே பதில் சொல்லு பார்க்கலாம். அப்பா, பிரமாதம் தான். சொல்லிவிட்டால் என்ன தருவீர்கள்? நீ என்ன கேட்டாலும் தருகிறேன். சொல்லாவிட்டால்? சொல்லாவிட்டால் தோற்று விட்டதாக ஒப்புக்கொண்டு நீயாக வந்து ஒரு முத்தம் கொடுக்க வேண்டும். அது என்ன அப்படிப்பட்ட புதிர்? அதைத்தான் சொல்லுங்களேன். அப்புறம் முடியாதென்றால் விடமாட்டேன். சொல்லுங்கள். கன்னிகையின் சித்திரத்தை கண்டவுடன் மையல் கொண்டு தன் நினைவையே இழந்த மன்னவனை. இருங்கள். கன்னிகையின் சித்திரத்தை கண்டவுடன் மையல் கொண்டு தன் நினைவையே இழந்த மன்னவனை, அதாவது என் எதிரில் இருக்கும் இந்த பிரபுவை கனவிலே கண்டது யார்? கனவிலே கண்டது யார்? நான் தான். காதலும் கொண்டது யார்? அப்புறம் சொன்னால்தான். அதுவும் நான் தான். அந்த மன்னவனை கட்டி முத்தம் தரப்போகும் கட்டழகி யார்? தரப்போகிறவளா? ஆசை. மரக்கிளை உயப் போகிறது என்று உனக்கு எப்படி தெரிந்தது? தற்செயலாக தூரத்திலிருந்து பார்த்தேன். வாருங்கள், கூடாரத்திற்கு போகலாம். வழி தீர்த்துக் கொள்ளுகிறேன்.
நாகசர்ப்பத்தின் விஷம். நிஜமாகவே வர்ணூர்த்தி மணந்திருக்கிறாரா? அவள் பெயர் பிரேமவதி, பீமபுரி தேசத்து ராஜகுமாரி. என்ன யோசிக்கிறாய்? அவன் உன்னை குணகமறிய மணந்திருக்கிறான். ஆகையால் அவன் உனக்குத்தான் சொந்தம். ஆனா அவர் மனதை மாற்ற எனக்கு ஒரு வழியும் தெரியவில்லை. நீ சரியான வழியில் முயற்சி செய்யவில்லை. என்ன குணசீலனும் விளையாட்டும் தானே அவருக்கு முக்கியமாக இருந்தது. நான் சொல்வதை கேட்க. அபூர்வமான வசியம் அது. ஒரு துளி அவனுக்கு கொடுத்து விட்டால் போதும், உன் காலடியில் கிடக்கும். வசியம் இருந்தா சொல்லுங்க, நிச்சயமா பலிக்குமா? நான் சொல்லுகிறபடி கொடுத்தால்தான் பலிக்கும். அப்படியே செய்யுங்க. இதில் ஒரு துளி எடுத்து பாலில் கலந்து அவனுக்கு கொடுத்து விட்டு உடனே நீ இங்கே வந்து ஒரு பூஜை நடத்தி பிரசாதம் கொடுக்கிறேன். அதன் பின் அவன் எந்த ஸ்திரீயையும் கண்ணெடுத்து பார்க்க மாட்டான். அவன் வந்தவுடன் மருந்தை கொடுத்து உங்களுக்கு தகவல் அனுப்புகிறேன். பூஜையை நடத்தி விடுங்க. வேறு யாரிடமும் சொல்லிவிடாது. மருந்து வீணாகிவிடும். நீயே வந்து விடு. பூஜையின் போது நீயும் கூடவே இருக்க. வந்து விடுகிறேன். சரியானபடி அகப்பட்டுக் கொண்டாய். உடவனுக்கு கொம்பு தேன் எட்டாதென்று எவன் சொன்னவன்? மந்திரி குமாரன் ராத்திரி முழுவதும் தூங்கவே மாட்டார் போல இருக்கிறது. ஆற்றின் நடுவில் கூடாரம் அடிப்பதற்கு அவர் ஏன் இப்படி ஆட்சேபித்தார்? ஏன் ஒரு மாதிரி அடிக்கிறீர்கள்? பேசவே மாட்டீர்களா? என்ன கோபமா? சொல்ல மாட்டீர்களா? என்ன கோபம்? நீதான் என்னை ஏமாற்றி விட்டாயே. ஏமாற்றினேனா? நானா? எப்போ? நீயே நினைத்துப்பார், தெரியும்.
என்னவா இவ்வளவு கோபம்? பேசுவீர்களா? கண்ணை மூடிக்கொள்ளுங்கள். கண்ணை திறந்து விட்டீர்கள். இல்ல இல்ல இல்ல, ஐயோ தெய்வமே, இளவரசே இளவரசே இளவரசே, ஐயோ 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 தெய்வமே, இளவரசே இளவரசே. என்ன நேர்ந்தது? ஏன் அப்படி அலறினாய்? வயிற்றில் தாங்க முடியாமல் ஒரு வலி தோன்றியது, அலறிவிட்டது. நீங்கள் எல்லோரும் தப்பினீர்களே, அதுவே போதும். நீங்கள் இப்பொழுது நகரத்திற்கு வருவது உச்சிதமல்ல தேவி. கொஞ்ச காலம் பக்கத்தில் உள்ள கிராமத்தில் தங்கியிருங்கள். பிரேமவல்லியையும் கூடவே அழைத்துக் கொண்டுதான் போகப் போகிறேன். உங்கள் நன்மையை கோரியே சொல்கிறேன். மகாராஜா, அவர் சொல்வதைத்தான் கேட்போமே. ராசாராணின்னா பசிக்காதா என்ன? பாவம், நீ சாப்பிட்டு 3 நாளாச்சே. இந்தா. நம்ம ராஜகுருபன் பகவதி இல்ல, அவளுக்கு பைத்தியம் இல்லாமல கோலத்தை பார்த்தாலே தெரியலையா? பைத்தியமா? அடி பாவி, உனக்கு பைத்தியம்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? ஏதோ என் மதனன் வந்து விட்டானே. அப்போ தாடிக்கார சாமி சொன்னது அட கடவுளே, உன் கதி இப்படியா ஆகணும்? காட்டுலையும் மேட்டுலையும் என்னை இழுத்து அடிச்சுட்டு ஆத்து தண்ணிக்கு இரையாகவா வந்த? அம்புதுதான். எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கிறது. நேரே சயனகிரகத்துக்கு போகிறேன். மகாராஜாவை நாளை காலையில் பார்த்துக் கொள்ளலாம். நீயும் உன் வீட்டுக்கு போ. பாவம், உன் மனைவி என்ன வேதனைப்படுகிறாளோ. நகர எல்லையை மிதித்தவுடன் அவளுக்கு செய்தி அனுப்பிவிட்டேன். நீண்ட காலம் வெளியே சென்றிருந்து திரும்புகிறீர்கள். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள். இளவரசர் திரும்பி வந்து விட்டார். சயனகிரகத்தில் இருக்கிறார். பழம், பால், புஷ்பம் எல்லாம் கொண்டு போய் வைத்திருக்கிறீர்களோ? போய் பா.
இதோ வருகிறேன். அவர் வந்து விட்டார். மருந்து பாலில் கலந்து விட்டேன். மறு வினாடியே பலன் காட்டிவிடும். நானும் எல்லாம் சித்தமாகத்தான் வைத்திருக்கிறேன். வா.
சொல்ல போகும் மந்திரம் உன் காதில் விழ வேண்டும். உன் கையை நீட்டு. பூஜையை சீக்கிரம் முடியுங்க, அவர் விழித்துக் கொண்டு விடுவார். இனிமேல் அவன் விழிப்பது யமபட்டணத்தில் தான். தப்பி ஓடவா ராமவல்லி? நீ உன் கணவனுக்கு கொடுத்தது வசிய மருந்தல்ல, நல்ல பாம்பின் விஷம். ஐயோ, நிஜமாகவா? சொல்லு, அது விஷமா? உன்மேல் ஆணை, அசல் நல்ல பாம்பின் விஷம். நீ உன் கணவனை கொலை செய்து விட்டாய். தெரிந்ததா? கொலை செய்து விட்டாய். புத்திசாலித்தனமாக நான் சொல்லுவது போல் நடந்து கொள். இல்லாவிட்டால் என் கைக்குள் இருக்கிறாய் நீ. சண்டாள! தெய்வமே, சதி செய்து விட்டாயே. இதற்குத்தானா இவ்வளவு பாடுபட்டேன்? இங்கே தங்களுக்கு ஆபத்து வேண்டும் என்று நிச்சயமாக தெரிந்திருந்தும் அதை தடுக்க முடியாத பாவியாகிவிட்டேனே. கொலை செய்து விட்டாயே. கொலை செஞ்சுட்டானே. ஆகசமா செய்கிறாய். கொலைகாரா, இந்த எண்ணமா கொண்டிருக்கிறேன். பேசப் போகிறாயா இல்லையா? ராமவல்லியின் கரத்தை எதற்காக பற்றின? நான் பலாத்காரம் செய்ய முயன்றதாக தேவியே சொன்னார்களே. துன்மார்க்க பதரை, உன்னிடமிருந்து உண்மையை வரவழைக்க எனக்கு தெரியும். இவனை கொண்டு போய் காவலில் வை. உங்கள் தேவியை அந்தப்புறத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள். ஆச்சாரியன் பெண்ணிடம் முறை தவறி நடந்த பாவத்தின் பலனை அவன் அனுபவித்து விட்டான். கடலத்தை எடுத்துச் சென்று ஆர்ப்பாட்டம் இல்லாமல் தகனம் செய்யும். இவ்வளவு சமீபத்தில் வந்து சேர்ந்து அவரை ஒரு தடவை காணும் பாக்கியம் கூட எனக்கு இல்லையா மாதா? உன் பிரார்த்தனையை நிறைவேற்றாமல் காக்க வைத்திருக்கிறேனே என்ற கோபமா? அதனால் அவரை தடுத்து நிறுத்த வைத்திருக்கிறாயா? உன் கட்டளை அதுவானா உடனே நிறைவேற்றி விடுகிறேன். இதோ வருகிறேன் தாயே.
என்னை க்ஷேமமாய் கொண்டு வந்து சேர்த்து விட்டார். நான் நேர்ந்து கொண்ட காணிக்கையை செலுத்துகிறேன். அவரை ஆராதித்து அவருக்கு சேவை செய்வதற்கு நீ எடுத்தது இந்த வழக்கரம். இதை ஏற்றுக்கொள் தாயே. நிறுத்து. சத்யவதி, அந்த கை உனக்கே இருக்கட்டும். உன் புருஷனுக்காக தியாகம் செய்ய துணிந்து வந்த இந்த தினத்தில் அந்த கையால் நீ தொடும் பட்டமரமும் தழைக்கும், செத்த உயிரும் பிழைக்கும். உன் பதியையும் இன்றைக்கே காண்பாய். செத்த உயிர் பிழைக்கும். தேவி அமரே அமரர்கள் பாண்டி அமரே அமரர்கள் பாண்டி அமரே இன்னல்ல காளி காராசக்தி அமரே அமரர்கள் பாண்டி அமரே இன்னல்ல காளி காராசக்தி அருள அடியவர் கருணை அருள அடியவர் கருணை அபயம் தந்தருளியதாலே அபயம் தந்தருளியதாலே அன்னையின் பெருமை அறியாதவள் அன்னையின் பெருமை அறியாதவள் உன்னையில் நன்றே புகழே தேவி உன்னையில் நன்றே புகழே தேவி ஜகதம்பா ஓ ஜகதம்பா 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 ஜகதம்பா ஓ ஜகதம்பா. கிராதகி, கொலை செய்து விட்டாய். காமவல்லி, என் கைக்குள்ள இருக்கிறாய் நீ. கிராதகி, கொலை செய்து விட்டாய். காமவல்லி, என் கைக்குள்ள இருக்கிறாய் நீ. உன் புருஷன் அன்பை பெற நேர்வழி இருக்கும் பொழுது கோணல் வழியில் இறங்கினார். முன்பின் தெரியாத கபட சன்னியாசியின் வார்த்தையை நம்பி வசிமருந்து என்று விஷத்தை கொடுத்து அப்படியே எழுந்தார். பாவி, நீ மாத்திரம் எதற்காக இருக்க வேண்டும்? தொலைந்து போ.
சத்யவதி, என்னை அடியோடு மறந்து விட்டீர்கள் இல்லையா? உன்னை நான் மறப்பேனா? சத்யவதி, இது என்ன காயம்? இப்பொழுதாவது திரும்பி வர தோன்றியது. அதுவே என் பாக்கியம்தான். உங்கள் இளவரசரை க்ஷேமமாக கொண்டு வந்து சேர்த்து விட்டீர்கள் அல்லவா? கொண்டு வந்து சேர்த்து விட்டேன். சத்யவதி, என்ன? இங்கே வா. இதோ இந்த பெட்டிக்குள் இருப்பதை எடு. அதில் என்ன இருக்கிறது? சத்யவதி, நான் சொல்லுகிறபடி செய்ய வேண்டும். இடது கையால் பெட்டியை திற. முகம் என்னை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும். வலது கையால் பெட்டிக்குள் இருப்பதை எடு. அது என்ன அப்படிப்பட்ட உயர்ந்த பொருள்? ஐயோ! பயப்படாதே. இளவரசர், என்ன இது? நான் இங்கே எப்படி வந்தேன்? இங்கே பேச நேரமில்லை. சேவகர்கள் என்னை தேடி வந்தாலும் வருவார்கள். வாருங்கள் போகலாம். எங்கே? இதெல்லாம் என்ன ரகசியம்? சேவகர்கள் உன்னை எதற்காக தேடுகிறார்கள்? காமவல்லி தேவியாரால் வந்த ஒரு பெரிய விபத்தில் இருந்து தெய்வ செயலாய் தப்பினீர்கள். வாருங்கள், பிரேமவல்லி தேவியார் இருக்கும் இடம் போய் எல்லாம் விவரமாக சொல்கிறேன். சத்யவதி, நான் நாளை இரவு வருகிறேன். யாராவது வந்து கேட்டால் நான் இங்கே வரவே இல்லை என்று சொல்லிவிடு. வாருங்கள். மன்னவனானாலும் மாடோட்டு சின்னவனானாலும், மன்னவனானாலும் மாடோட்டு சின்னவனானாலும், மண்ணில் முளைத்தாலே மறுபடி மண்ணுக்கு இறைதானே, மண்ணில் முளைத்தாலே மறுபடி மண்ணுக்கு இறைதானே. ஜென்மத்துடன் பிறந்த வசந்த சிவன் போகையிலே, ஜென்மத்துடன் பிறந்த வசந்த சிவன் போகையிலே, உம்மத்தன் சட்டையிலே கிழிந்தான் உள்ளங்கிழிவானே, உம்மத்தன் சட்டையிலே கிழிந்தான் உள்ளங்கிழிவானே. அப்பட்டியா தாடிக்கார பயமாவன நேர கைலாசத்திலிருந்து வந்துட்டேல்ல. இரு இரு, நரகத்துல இடம் காலி பண்ணி வச்சிருக்கு. அவன்தான் யாரோ புண்ணியவா என் கையால முடிக்கிறதுக்காக இன்னொரு காலை விட்டு வச்சிருக்கான். காலை மாத்திரமா அவன் தலைய கூட வெள்ளரி பிஞ்ச முறிக்கிற மாதிரி. அப்பா பக்தா, இதுதான் பூலோகம். இங்கிருந்து நேர கைலாசத்துக்கு தான் பயணம். ஆமா, நான் தான் உங்க சாகர சொன்னேன். வாங்க, அரமனைக்கே போயிருவோம். எழுந்துரு தாடி. ஐயோ இருக்காது, வர்றேன். கைலாசமா இல்ல, உபத்திரப்படுத்தாத. உங்கள் இளவரசன் கானகாமராஜன் இறந்து விட்டான். எனக்கு பின் இந்த ராஜ்யத்தை ஆள தகுந்த ஒருவனை ஸ்வீகாரம் செய்து கொள்ள உத்தேசித்திருக்கிறது. அவன் வருங்காலத்தில் உங்களுக்கு அரசனாக போகிறது. ஆகையால் இதில் உங்கள் அபிப்பிராயத்தை அறிந்து கொள்வதற்காகவே இந்த சபை கூட்டப்பட்டிருக்கிறது. இளவரசர், மகாராஜா, இளவரசர். என்ன இளவரசரா? ஆம், நான் தான் மகேந்திரபுரி இளவரசர் மதனகாம். ஆம், மதனகாமன் தான். உங்கள்
உங்கள் புதல்வன் உங்களிடம் நியாயம் கேட்கவே வந்திருக்கிறேன். நீங்கள் ஆச்சரியப்படுவது தெரிகிறது. எல்லோரும் தயவு செய்து உட்காருங்க. மகாராஜா, குருதேவர் பெண் பகவத் என் மேல் அபாண்டமான பழி சுமத்தினார். நீங்களோ என்னை சிரச்சேதம் செய்ய உத்தரவிட்டீர்கள். தீர விசாரித்தீர்களா? என் மனைவி குணசீலன் மேல் கொலை குற்றம் சுமத்தினார். நீங்கள் அவனை சிறையில் அடைக்க உத்தரவிட்டீர்கள். அதையாவது தீர விசாரித்தீர்களா? நீங்கள் எப்பொழுதாவது உண்மை என்ன என்று தெரிந்து கொள்ள முயற்சித்தீர்களா? உண்மை இது உண்மை. நீ இறந்ததா உயிருடன் இருப்பதா? இரண்டும் தான். என் மனைவி என்னை கொலை செய்தார். குணசீலன் மனைவி காளிதேவியின் வரம்புக்கு எனக்கு உயிரளித்தார். ஆம், என் மனைவிதான் என்னை கொலை செய்தார். குணசீலன், நடந்ததை சொல்லு. இளவரசர் சொல்வது வாஸ்தவம். காமவல்லி தேவிதான் அவருக்கு விஷம் கொடுத்தது. ஒன்றும் புரியவில்லை. இதில் ஏதோ சூது இருக்கு. காமவல்லிதான் விஷம் கொடுத்தாள் என்று உனக்கு எப்படி தெரியும்? அவளிடம் விஷத்தை கொடுத்த ஒரு முடவனோடு சாவடியில் பேசிக் கொண்டிருந்ததை நான் நேரில் கேட்டேன். அங்கே எப்படி போனாய்? பள்ளி அறையில் ஒளிந்திருந்தேன். தேவியார் வெளியே போனார்கள். நானும் பின்தொடர்ந்து சென்றேன். காமவல்லியின் பள்ளி அறைக்கு நீ எதற்காக போனாய்? இளவரசர் உயிருக்கு அங்கே ஆபத்து நேரிடும் என்று எனக்கு முன்பே தெரியும். எப்படி தெரியும்? அதை நான் சொல்வதற்கில்லை. ஏன் சொல்வதற்கில்லை? அதனால் நன்மை ஒன்றும் ஏற்பட போவதில்லை. வீணாக ஒரு உயிருக்குத்தான் ஆபத்து நேரிடும். உண்மையை சொல்வதில் ஆபத்தா? உங்கள் சூதையெல்லாம் வெளிப்படுத்துகிறது. பிடித்து கட்டுங்கள் அவன். குணசீலனை யாராவது தீண்டினால் அவன் உயிர் அவருடையதல்ல. என் உத்தரவை தடுக்க நீ யார்? சற்று பொறுங்க. நீங்கள் முடித்தரித்து அந்த சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்று நான் கட்ட பாடெல்லாம் வீணாக வேண்டாம். இந்த சந்தோஷ காட்சி நான் ஒருவன் பார்க்காவிட்டால் என்ன? உண்மையை இதோ சொல்லுகிறேன். உங்கள் மரண தண்டனையிலிருந்து தப்பிச் சென்ற போது வழியில் இளவரசர் பீமபுரி ராஜகுமாரியின் மேல் பிரேமை கொண்டார். ராஜகுமாரியை நான் அவரிடம் கொண்டு வந்து சேர்த்தேன். அப்போது 2 ஆந்தைகள் பேசியதை கேட்டேன். ஆலமர கிளை முறிந்து விழுந்து இளவரசர் அதனால் மடிவார் என்றும், அதில் தப்பினால் காட்டாற்று வெள்ளத்தில் மூழ்கி இறப்பார் என்றும், அதிலும் தப்பினால் தன் முதல் மனைவியின் கையாலேயே மடிவார் என்றும், இந்த ரகசியத்தை நான் வெளியிட்டால் என் மண்டை வெடித்து இந்த ராஜகுலத்தை அழிய விடாது காத்த புண்ணியமூர்த்தியை வெளிகொண்டு விட்டீர்கள். இதோ என்னையும் கொண்டு சாந்தி அடைகிறது. ஜெகன்மாதா, இந்த கையா அன்று ஒரு உயிர் பிழைக்க அருள் புரிந்தார். இன்று என் பதி இப்படி துடித்து கிடக்க அந்த கையை பயனற்றதாக செய்து விட்டாயே. இதற்குத்தானா இந்த கையை எனக்கு நீ திருப்பி கொடுத்தாய்? இதுதானா உன் அருள்? இவ்வளவுதானா உன் கருணை? என் நாதனை மறுபடியும் என்னிடம் சேர்த்து விட்டாய் என்று எவ்வளவோ பெருமை கொண்டிருந்தேனே. என் வாழ்வை பாழாக்கி விட்டாயே. அம்மா, உன்னை மாங்கரிய பிச்சை கேட்கிறேன். என் நாதனை எனக்கு திருப்பி கொடு. மாட்டாயா? அவரை எனக்கு திருப்பி தரமாட்டாயா? எனக்கும் இந்த உயிர் வேண்டாம். இதையும் நீயே எடுத்துக்கொள். தாயே, குணசீலா, நீதான் எங்களுக்கு ஜெகன்மாதா. குணசீலா, உன்னை சாமானியமாக எண்ணிவிட்டேன். நீயும் சத்தியவதி தெய்வ பிறப்பு என்பதை இப்போதுதான் தெரிந்து கொண்டேன். இதை அறியாமல் என்னென்ன அநியாயமெல்லாம் செய்து விட்டேன். ஐயோ பாவம்,
அல்ல சாமியார, ஏன் அப்படி இழுத்து வர? இவனா சாமியாரு? நான் பட்ட கஷ்டம் எனக்கு இல்லையா தெரியும்? வழியில போற பைத்தியக்காரிய காட்டி இவதாண்டா உன் கொஞ்சாதின்னா நீ சும்மா இருப்பியா? நடடா ஒப்பம் அவன. நானும் நடந்திருக்கேன், நடப்பார பார்த்திருக்கேன். சாமி நடைய போல சாயல நான் கண்டதில்லை. தன்னே அப்படிதான் கை. ஐயோ ஐயோ அப்பா, பிராணம் போறதே. பயப்படாதே மகனே, வந்துட்டோம் கைலாசம். நீயும் சத்தியவதி எங்கள் குடும்பத்திற்கு செய்துள்ள உதவிகளை நான் என்ன கைமாறு செய்தேன்? இதோ உங்கள் மகாராஜாவை, இந்த நாட்டை உன் கையில் ஒப்பு. மகாராணி எங்க ஊரு ராசா மகளாக்கு